Hi all, welcome back to our channel. நம்ம பணம் சேமிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவங்கள் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எத்திக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே இல்லை. அவசர தேவை ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஸோ எனக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வரத்தான் செய்யுது. அதனால நான் வாங்க வேண்டியது தான் இருக்குது. கடன் வாங்காமல் என்னால் ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு சின்ன சின்ன கடன் கூட இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே ஏதாவது ஒரு விஷயத்தை முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது தப்பு இல்லை. கடன் வாங்குறதே அதிகப்படியான கடன் வாங்குறது அப்படிங்கிறதே முதல்ல ஒரு தவறான விஷயம். அதுவும் குறிப்பிட்டு சில விஷயங்களை கடன் வாங்குறதுல நம்ம பண்ணவே கூடாது. அது நம்மளை இன்னும் மிகப்பெரிய பிரச்சனையில கொண்டு போய் சேர்த்து விட்டுரும். ஸோ பணம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைகளை கொண்டு வருதோ அது மன அளவுலையும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை கொண்டு வரும். ஸோ கடன்களை விரைவாக அடைக்கிறதுக்கு நம்மளுடைய சேனல்லையே நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அண்ட் மணி சேவ் பண்ணுறதை பற்றினதான வீடியோஸுமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் கடன் முக்கியமா பண்ணவே கூடாத சில தவறுகளை பத்தி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ வீடியோக்குள்ள போய் ஒன் பை ஒன்னா என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா செக்யூரிட்டி சைன். ஸோ உங்களுக்காக, உங்களுடைய தேவைகளுக்காக, உங்களுடைய குடும்பத்தினுடைய அவசர தேவைகளுக்காக நீங்கள் ஒரு பக்கம் போய் நின்று கடன் வாங்குறது அப்படிங்கிறது ஓகே. பட் அதே நேரத்தில் இன்னொருத்தருக்காக அவங்களுடைய மெடிக்கல் எமர்ஜென்சி இருந்தது, அவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் அப்படி இருந்தது, ஃப்ரெண்டோ ஃபேமிலியோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ அவங்களுக்காக நம்ம போய் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய நேரங்களில் நமக்கு நாமே குழிகளை தோண்டிக்குவோம். ஸோ அவங்களுக்கு அந்த அன்பின் நிமித்தமாக நம்ம போய் செய்யக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகளை கொண்டு நான் பார்த்துருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் பாருங்களேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவங்க செக்யூரிட்டி சைன் பண்ணி அவங்களுடைய இன்னொருத்தர் ரிலேட்டிவ் எமர்ஜென்சிக்காக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக அமௌண்ட் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ இதை எதை வச்சு வாங்கி தராங்க அப்படின்னா அவங்களுடைய ஓன் ப்ராப்பர்ட்டி மேல வாங்கி தராங்க. ஸோ அந்த செக்யூரிட்டியை நம்பி அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு அமௌண்ட் கொடுத்துறாங்க. அந்த பர்டிகுலர் டைமுக்கு அப்புறமா அவங்களால அந்த பேமெண்ட்டை ரீபேமெண்ட் பண்ண முடியல. ஸோ செக்யூரிட்டி சைன் யார் பண்ணாங்களோ அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது அமௌண்ட் கொடுத்தவங்களுடைய கைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வருது. ஸோ அவங்க தான் பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வருது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி அவங்களுக்காக அந்த செக்யூரிட்டியிலிருந்து மாற்றி கொடுத்துட்டு தான் அவங்க ரிலீஃப் ஆகுறாங்க. ஏன் அப்படின்னா செக்யூரிட்டி சைனில் ஸ்டாம்ப் பேப்பரோட வித் எல்லா லீகல்லையுமே அவங்க சைன் பண்ணி தான் அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த அமௌண்ட் வாங்கின பார்ட்டி எஸ்கேப். ஸோ இவருடைய ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது போயிருச்சு. அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபினான்சியல் அட்வைசர் அண்ட் ஃபேமிலியரான அட்வைசர் தான் வச்சுக்கோங்களேன். அவங்களுமே பிஸ்னஸ்க்காக பார்ட்னர்ஸ்க்கு பார்ட்னர்ஸ் டீட்ல சைன் பண்ணி அவங்களுடைய ஷேர்ஸை எல்லாத்தையுமே கொடுத்துட்டு ஸோ எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியுமே இல்லாமல் ஃபேமிலியாக வெளியில் நிற்கிறாங்க. ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா செக்யூரிட்டி சைன் போட்டது தான். ஸோ நிறைய பேர் நம்பிக்கை தகுந்த ஒரு விதத்தில் நம்மளுடைய இவ்வளோ நாள் இருந்திருக்கோம், பழகி இருக்கோம், அவங்க ரீபேமெண்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்ல அவங்க பண்ணுறாங்க. பட் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற உங்களுடைய எண்ணம் தவறு கிடையாது. பட் இந்த நேரத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி தான் தப்பான விஷயங்களை போய் விழுந்திருக்காங்க. ஐ திங்க் எனக்கு இந்த சித்து விளாக்ல கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூரை சேர்ந்த ஜோசப் நினைக்கிறேன் அவங்களுடைய நேம். ஸோ அவங்களுமே நிறைய கடன்களில் சிக்கிறதுக்கு அந்த வீடியோ ரொம்ப பாப்புலர் ட்ரெண்டிங்கில் போச்சு. ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்டை நம்பி அவருடைய அமௌண்ட் எல்லாமே கொடுத்து நிறைய கடனில் சிக்கி ஃபேமிலி ப்ரெஷர் இதனால ரொம்ப கடனில் லாக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அவருக்கு கமெண்ட் செக்ஷனில் நம்ம நிறைய சப்போர்ட் பண்ணி ஆறுதல் பண்ணி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேருடைய லைஃப்ல அவங்க வாங்கின கடனுக்காக பட்ட கஷ்டங்களை விட இன்னொருத்தருக்காக நம்ம சப்போர்ட்காக போய் நின்று பட்ட கஷ்டங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. உங்களுடைய கடன்ல கண்டிப்பா இந்த மிஸ்டேக்ஸை பண்ணிடாதீங்க. ஸோ ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தருக்கு உங்களுடைய அன்பின் நிமித்தமா நீங்க உதவி செய்யுங்க. அதே இடத்துல ஏமாந்தும் போயிடாதீங்க. அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்து உங்களுடைய கடன்ல நீங்க பண்ணக்கூடாத ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா கிரெடிட் கார்டு பில். ஸோ நம்ம இல்லாத பணத்தை வச்சுக்கிட்டு அதுக்காக நம்ம ஒரு செலவு பண்ணி அந்த செலவுக்கு வட்டி போட்டு நம்ம கட்டுறது அப்படிங்கிறதே மெயினான விஷயம் கிரெடிட் கார்டு தான். யோசிச்சு பாருங்க, உங்க கையில ஒரு 100 ரூபாய் இருக்குன்னா அந்த 100 ரூபாய்க்குள்ள உங்களால எவ்வளவு செலவு பண்ண முடியும்?
முடியுங்கிறது யோசிப்பீங்க. அதுவே கிரெடிட் கார்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த 100 ரூபாயை தாண்டி எக்ஸ்பென்சஸ் போனால் கூட பில்லு வர டேட்டு வரைக்குமே நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்டிங் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு அவேர் அப்படிங்கிறதே இருக்காது. ஸோ இஷ்டத்துக்கு நம்ம செலவு பண்ணிட்டு இருப்போம். கண்ணில் பார்க்குறதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தோணும். இருக்கிறதுலையே ரொம்ப ஒரு மோசமான இன்ட்ரெஸ்ட் ரேட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு பில் தான். இன்கேஸ் நீங்கள் பைசால கூட பெண்டை நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு வட்டிக்கு மேலே வட்டி போட்டு ஒரு 4 வருஷத்தில் அதுக்கே நீங்கள் 400 ரூபாய் பே பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ இது மிடில் கிளாஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராப் தான் அது. இது ஒரு இந்த வலையில போய் நீங்கள் என்றைக்குமே நீங்கள் சிக்கிக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கையில் இருக்கிற பணத்துக்கு செலவு பண்ண கற்றுக்கோங்க. இந்த கிரெடிட் கார்டு பில்லை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது யாருக்கு சரியான விதத்தில் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் உள்ளே வர வர நம்ம எக்ஸ்பென்சஸ் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம், ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக செக் பண்ணுறோம், ரீபேமெண்ட் வந்து கரெக்டாக நான் கொண்டு போயிடுவேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஆர் மைனஸை யோசிச்சு பார்த்துட்டு உங்களுடைய ப்ளஸ்ஸை கரெக்டாக உங்களுடைய கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய கடன்களை வந்து நீங்கள் குறைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னா வீட்டில் 2 பேர் இன்கம் கெயின் பண்ணக்கூடிய பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா ஒருத்தருடைய இன்கம்மை ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய கடனை அடைக்கிறதுக்காக பயன்படுத்திக்கோங்க. இன்னொருத்தருடைய இன்கம்ல ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு வந்து பாருங்க. நீங்கள் வந்து ஒரு இன்கம் தான். ஸோ ஒரு இன்கமாக நம்ம ஃபுல்லாக கடனை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் அந்த இன்கம்மை அதுக்காக மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு இன்கம்ல குடும்பத்தை கரெக்டான விதத்தில் நடத்துறதுக்கு என்னென்ன மாதிரியான சிக்கனமான விஷயங்களை கடைப்பிடிக்க முடியுமோ அதையெல்லாம் கரெக்டாக கடைப்பிடிங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு இன்கம் தான் சோர்ஸ் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸோ பார்ட் டைம் ஜாப்போ இல்லை வீட்லேயே இருந்து ஏதாவது ஒரு பேசிவ் இன்கம் கிரியேட் பண்ணுற மாதிரி அடிஷ்னலாக ஒரு இன்கம் சோர்ஸை கிரியேட் பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய கடன்களை விரைவாக அடைக்கிறதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். கடனே தப்புன்னு சொல்கிறீங்க, அதை சீக்கிரமாக முடிக்கணும்னு சொல்கிறீங்க, அதில் என்ன நல்ல கடன் கெட்ட கடன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரலாம். எஸ், கடன்லையுமே சில விஷயங்களுக்கு நல்லதும் இருக்கு, சில விஷயங்கள்ல கெட்டதும் இருக்கு. நான் மேலே சொன்ன பாயிண்ட் மாதிரி உங்களுடைய கடன்களை அடைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்கம் சோர்ஸை கிரியேட் பண்ணுறதுக்காக நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. அதுக்கு சில இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தேவைப்படும், குட்டியாவது தேவைப்படும். ஒரு 5000 இருந்தால் கூட அது இன்வெஸ்ட்மெண்ட் தான். உங்கள் கையில் சப்போஸ் அது இல்லை, நான் வந்து வெளியே வந்து ஒரு கடன் வாங்கி தான் நான் இது ஸ்டார்ட் அப் பண்ண போகிறேன், ஸோ பேங்க் லோன் போட போகிறேன், ஒரு 50% மானியத்தில் எனக்கு லோன் கிடைக்குது, ஸோ நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிஸ்னஸுக்காக ஒரு கடன் நீங்கள் பேங்க் அப்ரோச் பண்ணி நீங்கள் வாங்குறீங்க, இல்லை ரொட்டேஷனலில் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கடன். ஏன் அப்படின்னா ஒரு இன்கம் சோர்ஸை உங்களுக்கு உள்ள இனி கொண்டு வர போகுது, உங்களுடைய லைஃப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ அதுக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யறது அப்படிங்கிறது தப்பு கிடையாது. இதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு மேரேஜ் ஆக போகுதுன்னு வச்சுப்போம். ஸோ மேரேஜ்க்காக எக்ஸ்பென்சிவாக சில எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்ம பண்ணுவோம். ஸோ மண்டபம் புக் பண்ணுறதுலேருந்து சாப்பாட்டுலேருந்து எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து சொல்லுவோம். ஸோ அதுக்கு நம்ம சொல்லக்கூடிய காரணம் என்ன, நம்மளுக்கு லைஃப்பில் பண்ணக்கூடிய ஒரே ஒரு எக்ஸ்பென்சஸ் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு நான் மெமரபிளாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, அது கூட அக்செப்டட். அதில் பிஃபோர் தட் உங்களுக்கு வந்துட்டு பேச்சுலர் பார்ட்டி இருக்குது, அதுக்காக நான் எல்லா அமௌண்ட்டும் கையில் இருக்கிறதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், மேரேஜுக்காக தான் இருக்குது. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விருப்பப்படுறாங்க, கேட்குறாங்க, ஒரு ட்ரிப் போகலாம் இல்லை ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வெளியே நீங்கள் ஒரு 50,000 1,00,000 கடனை வாங்கி அந்த பார்ட்டியை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் உங்களை ஒரு கொஸ்டின் பண்ணி பாருங்கள், இது நல்ல கடனா கெட்ட கடனா. ஸோ அந்த ஒரு நாள் கூத்துக்காக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து வாங்க போகிறீங்க, அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ண போகிறீங்க, எவ்வளோ வருஷம் நீங்கள் பே பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு ஷோவில் வந்து ரியாலிட்டி ஷோவில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க சில விஷயங்கள். அதாவது அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து மேரேஜுக்காக நான் ரொம்ப கிராண்டாக பண்ணணும், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் பார்க்கணும் இவனுடைய மேரேஜா அப்படிங்கிறதுக்காக நிறைய டைப் ஆஃப் ஆல்பம்ஸை வந்துட்டு பார்த்துருக்காரு. பார்த்து நான் இந்த ஆல்பம் நான் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக லோன் போட்டு அது எவ்வளோ லேக்ஸில் வந்து ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஆல்பம் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ அவங்களுடைய வருத்தம் என்ன அப்படின்னா அந்த ஒரு நாளுக்காக அந்த ஆல்பத்தை எடுத்து வருஷம் முழுவதும் பீரோவில் தானே இருக்குது, பட் இந்த 4 வருஷமும் பேங்க்குக்காக நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு இருக்கோம், இது தேவையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வருது. எஸ், லேடிஸ் அப்படிங்கிறவங்க ஒரு ஃபேமிலி ரன் பண்றாங்கன்னா அது 10 ரூபாய் செலவு பண்ணாலும் 10 லட்சம் செலவு பண்ணாலும் ஏன் என்ன எதுக்கு எப்படி செலவு பண்றோங்கிறது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்ப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு பண்ணக்கூடிய செலவுகள் அப்படிங்கிறது நல்லது கெட்டது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் முன்னாடி யோசிச்சு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி
என்னென்ன மாதிரியான பேடான எக்ஸ்பென்சஸை பண்ணிட்டு இருக்கீங்க, எதை நீங்க குறைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரே டைம்ல நிறைய கடன்களை தயவு செய்து வாங்காதீங்க. ஒரு ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்னாவோ இல்லை ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னாவோ நம்மளுடைய சேலரி ஹைக்கான உடனே நம்மளுடைய தேவைகளை உடனே வளர்த்துக்குவோம். உடனே ஒரு ஃப்ளாட் வாங்குறது, உடனே ஒரு 2 வீலர் ஆர் கார் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்கம் வளர வளர நம்மளுடைய தேவைகளையும் அதிகப்படுத்திட்டே இருப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நடக்கக்கூடாது நடந்தால், ஒருவேளை அந்த ஜாப் இல்லை அப்படின்னா நம்மளுடைய சிச்சுவேஷன்ஸ் என்ன ஆகும் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க அதனுடைய கடன் அப்படிங்கிற வாங்குறத முடிவு பண்ணி பாருங்க. ஒரே டைம்ல ஒரு இடத்துல அப்பதான் வந்து ஒரு 20,000 வாங்கியிருக்கீங்க, ஒரு இடத்துல ஒரு ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறீங்க, அடுத்த உடனே ஒரு இடத்துல 5,000 கடன் வாங்குறது, 10,000 கடன் வாங்குறது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த 20,000 கடனை குறைக்கிறீங்களோ இல்லையோ 20 50 மாத்திடுவீங்க. ஸோ இந்த மிஸ்டேக்ஸை எப்போவுமே உங்களுடைய லைஃப்ல பண்ணிடாதீங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய டிராகன் மூவில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர்ஷன் வந்திருக்கும். ஸோ அவங்க ஜாப் கிடைச்சது, சேலரி ஹைக்காக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஃப்ளாட் வாங்குறது, கார் வாங்குறது, ஸோ மேரேஜ் ப்ரொபோசல் பண்ணுறதுன்னு எல்லா ப்ராசஸுமே அவங்க பண்ணிடுவாங்க. அந்த ஜாப் போயிடுச்சு அப்படின்ன உடனே அந்த வீடு ஏலத்துக்கு வந்துடும். ஸோ எல்லாத்தையுமே அவங்க ஒரே செகண்டில் இழக்கிற மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு வீடு உங்களுடைய அத்தியாவசியமாக ஃப்யூச்சருக்காக வாங்கணும்னு நினைக்கிறது தப்பில்லை. பட் அந்த ஒரே ஒரு இன்கம் சோர்ஸை மட்டுமே நம்பி நீங்கள் நிறைய கடனை வாங்கி உங்கள் மேலே நிறைய பாரத்தை சுமக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ராங்கான மெத்தட். நீங்கள் அடுத்தடுத்த கேட்டகரிக்கு வளரணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சேவிங்ஸும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதும் அதே ரேஞ்சுக்கு வந்து டெவலப் ஆகிட்டு போகணும். ஸோ உங்களுடைய இன்கம்மை சேவ் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க. அதை எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணினா அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்து அந்த இடங்கள்ல உங்களுடைய பணங்களை வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கும் ஸ்டார்ட் பண்ணுங்க. இது எல்லாமே உங்களுடைய கடன்களை அடைச்சு நிம்மதியா வாழ்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரியான நிறைய தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.